லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆத்மாவுக்கு நல்லது எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்படும். இப்போ ஒரு 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஆவி ஆத்மா சரீரமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல அவன் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அவனுக்குள் அவன் ஆவி ஆத்மா சரீரமாக தேவன் அவனை உருவாக்கி இருக்கிறார். அதில் நம்ம சரீரத்தை வச்சு பார்க்கும் பொழுது ரோமர் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஒரு பாவ மாமிசத்தினுடைய சாயலாக தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார். மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோடு இருக்க சாயலோடு இருக்குன்னா பாவ மாமிசத்தினுடைய ஒரு சாயலாக தேவன் அந்த சரீரத்தை ஒரு மனுஷன் அடையாளப்படுத்தியிருக்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 8வது அதிகாரத்தில் 20, 21 நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லக்கூடியது நம்மளுடைய உள்ளார்ந்த மனுஷனுங்கிற அந்த ஆத்மா ஒரு சரீரத்தால் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதுங்கிறத நம்மளை அங்கே தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ ஆவி ஆத்மா சரீரம், இந்த சரீரம் பாவ மாமிசத்தினுடைய சாயலாக தேவன் அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த உள்ளார்ந்த மனுஷன் ஆத்மாவானது ஒரு சரீரத்தால் சிறைப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது நன்மையை செய்யணும்னு நினைக்கும் ஒரு விரும்பாத தீமையை செய்கிறேன் என்கிற அந்த ஒரு பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறது நம்ம அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஆவியை பார்க்கும் பொழுது யோபு 32வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்க்கும், மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, ஆனால் சர்வ வல்லவருடைய சுவாசமே அதுக்கு உணர்வுள்ளவராகும். நீதிமொழி 20, 27 பார்க்கும் பொழுது அந்த தேவன் அந்த ஆவியை மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியை தேவன் தீபமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி 32 யோபு 32:8 பார்க்க முடிகிறது. அப்போ மனுஷனில் ஒரு ஆவி இருக்குது, பட் சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் அந்த ஒரு மனுஷன் உணர்வு. அப்போ மனுஷனுடைய ஆவி வேறு, சர்வ வல்லவருடைய சுவாசம் என்பது வேறு. அப்போ ஆவி ஆத்மா சரீரம் என்பது இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில் ஒரு மனுஷனானவன் இருக்கிறான். இப்போ தேவன் என்ன பார்க்குறார் அப்படி பார்க்கக்கூடிய இந்த மனுஷனை, இந்த மண்ணான மனுஷனுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு நல்லது எது அப்படின்னு பார்க்க முடியுது. தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய ஞானம் ஒரு மனுஷன் எப்படி இருக்குதான் ஒரு இன்பமாக இருக்கிறதாக தேவன் அடையாது பார்ப்போம். நீதிமொழி 24வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை, அப்படி ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு நல்லது எது பார்க்க, இந்த ஆத்மா ஒரு சரீரத்தால் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த ஆத்மாவை விடுவிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மனுஷனை ஒரு மகிமை அடையணும் வேண்டியதாக இருக்கிறது. இந்த மகிமை அடையணும்னா அவனுக்கு ஞானமானது ஒரு இன்பமாக இருக்குது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் குமாரனுடைய சாயலை அவன் அடைய முடியும் என்கிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. காரணம், குமாரனுடைய சாயலை அடைந்தால் தான் நம்ம மகிமை அடைந்தவர்களாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகள். அல்லேலூயா.